நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமார். அட்டை தாஜ்மஹால் இதுதான் தமிழ்நாட்டுல இப்போ ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. திமுகவோட பவள விழால அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதுல உரையாற்றின துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொள்கையற்ற கூட்டத்தினரை அட்டை போன்றவர்கள். ஸோ தாஜ்மஹால் ஒரு அட்டையா ஒரு எக்ஸிபிஷன்ல இருந்தா எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஈஃபில் டவர் எக்ஸிபிஷன்ல இருந்தா எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் வெறும் அட்டை தான், காத்தடிச்சா உடஞ்சிரும். அந்த மாதிரிதான் கொள்கை இல்லாம அரசியலுக்கு வர்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்காது அப்படின்ற ஒரு அர்த்தம் வர்ற வகையில பேசியிருந்தாரு. அது தமிழக வெற்றி கழகத்தை தான் மறைமுகமா குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கோபமாயிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான், ஒரு சின்ன ஒரு வார்த்தையிலே பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒரு சொல்லாடல்ன்றது விஜய் அவர்களை வெகுவாக பாதிச்சிருச்சு போல. ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை விட்டு கதறியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் கதறு கதறு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ரியல் கதறு கதறு மூமெண்ட் இதுவா தான் இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெகுண்டிலிருந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அந்த அறிக்கையில அவர் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் சரியா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஸோ அதுல முக்கியமா அவர் திமுக அதிகாரம் அமதையில ஆடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அதிகாரம் அவதையில அவங்க ஆடுற மாதிரி பெருசா எந்த விஷயங்களும் கிடையாது. அப்படியே ஆடுற மாதிரி வச்சுக்கிட்டாலும், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் அவங்க அதிகாரம் பெற்று இருக்காங்க, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த ஒரு அதிகாரமுமே இல்லாம நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்க, சிபிஐ விசாரணை கேட்ட உடனே கிடைக்குது. சரி, அதெல்லாம் கூட விட்டுருவோம். அதாவது 5 கண்டிஷன் போட்டு ஒரு செக்யூரிட்டி கேட்டீங்களே, அதாவது கிரீன் காரிடர் வேணும் எனக்கு. அதாவது அமெரிக்க அதிபருக்கு கூட அந்த ஒரு அனுமதி கிடையாது. ஆனா எனக்கு கிரீன் காரிடர் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அதிகாரமுமே இல்லாம அதை எப்படி கேட்க முடிஞ்சுச்சு? அது அதிகாரம் அவதையில வராதா அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. அதுக்கப்புறம் அவதூறு அரசியல் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. 1969 இருந்து திமுகவுக்கு அவதூறு அரசியல் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுலயும் விவரமா பேசுறாரு. ஏதாவது 1967ன்னு சொன்னா கொள்கை தலைவரான அண்ணாவை குறிப்பிடுற மாதிரி ஆயிரம் சொல்லிட்டு 1969 முதல்வர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அது அவதூறு அரசியல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் வர்ற வகையில இவர் இந்த ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா சங்கிகளோட வேலைகள் இருக்குமோ அப்படின்றதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு ஆழமான எண்ணம் தோணுது. ஏன்னா சங்கிகள் தான் கலைஞர் அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு ஒத்திருத்தது. ஸோ அந்த ஒரு அறிக்கைன்றது 1969 ஏன் குறிப்பிடணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ இவரே 2010 கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்ற நிகழ்ச்சியில. அந்த நிகழ்ச்சியில அஜித் எங்களை எல்லாரும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தைரியமா பேசியிருந்தாரு. ஸோ இதுதான் விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி பேசிட்டு கனிமொழி அப்படின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச், அதுல கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டு அவர் மூலமா வெளியிடுறாரு. அந்த இடத்துல உதயநிதி, கனிமொழி, இந்த மாதிரி அருள்நிதி, இந்த பெயர்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பெயர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது அவதூறுன்னு சொல்ற இப்ப அந்த தலைவர்கள் அப்ப மட்டும் அவதூறு தலைவர்களா அவருக்கு தெரியலையா அப்படின்றதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. மூளை மலங்கி முழுகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மூளை மலங்குதல்னா என்ன? அதாவது 41 பேர் இறந்தப்ப அவங்களோட கட்சியோட அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 41 பேரும் அங்கேதான் இறந்தாங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம்? எங்கேயோ இறந்தவங்களை கொண்டு கூட போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுதான் மூளை மலங்குனது அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த 41 பேருக்கும் நிவாரண தொகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க லேசான விமர்சனங்களை தான் வைக்கிறோம், அதுக்கே இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி பார்த்தா இவர் விமர்சனமே வைக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ கரெக்டான ஒரு சரியான தரவுகளை எடுத்து தமிழ்நாட்டோட ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருக்கு, எந்தெந்த குறைகளை சரி செய்யணும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு எக்ஸாக்டான தரவுகள் இல்லாம பொத்தாம்பதுவா, அதாவது ஊடகத்துல வர்ற பொத்தாம்பதுவா வர்ற விஷயங்களை மட்டுமே எடுத்து அவர் அரசியல் செய்யறாரு அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது. அது போக அந்த ஆணவ கொலைக்கு இவர் எந்த ஒரு அறிக்கையுமே விடல. ஸோ இவர் லேசான விமர்சனங்களை வைக்கிறேன் அப்படின்றாரு. லேசான விமர்சனம் கூட அந்த ஆணவ கொலையில ஒரு சின்ன அறிக்கை கூட விடலை அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. அதுக்கப்புறம் அவங்க நடத்தின அந்த ஒரு புத்தக திருவிழா பழைய ஓலைகளை தூசி தட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு
கருத்துக்கள்லாம் வந்து தமிழ் புத்தகங்களை வந்து பழைய ஓலைகள் தூசி தட்டுது அப்படின்றத சொல்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதுல இருந்தே வந்து இவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வந்து ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. அப்புறம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பீகார்ல வந்து அது வந்து செல்லாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு தான் செல்லும் அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட் சொல்லிடுச்சு. ஸோ நம்ம எடுத்தாலுமே அதுக்கு வேலிடிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்றதான் வந்து முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் பொறுக்கலாம், அதுக்குள்ள என்ன அவசரம் தெரியல. ஸோ நம்ம எடுத்தும் அது வேஸ்ட் ஆகும்போது அதை எதுக்கு எடுக்கணும் அப்படின்றதான் என்னோட கேள்வி. இதை வந்து அவர் அரசியல்வாதியா இருந்தா அவர் வந்து செய்திகள்லாம் படிப்பாரு. பட் அவர் ஒரு நடிகர் தானே, அதனால அவர் செய்தியெல்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்றது வந்து இதுல இருந்தே தெரியுது. அப்புறம் வந்து அறிவு திருவிழா இல்ல, அவதூறு திருவிழா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதாவது நீங்க பொதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்ப்பு குழு ஒண்ணு போட்டுனீங்களே, அது மாதிரியா இருந்தது. அதாவது நிறைய பேர் பேசும்போது ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை தாவேக்கா மேல இன்டைரக்டா வச்சிருந்தாங்க. மற்றபடி வந்து எல்லாருமே அதை பத்தி பேசல. நிறைய பேர் வந்து அறிவு சார்ந்து எப்படி வந்து புத்தகங்களை படிக்கணும், எப்படி வந்து புத்தகங்கள் நிறைய படிக்கணும், சமூகத்தை முன்னேற்றணும் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேச்சுகள்ன்றது அதுல இருந்தது. ஆனா வந்து உங்களோட பொதுக்குழுல எல்லாருமே போய் திமுகவை எதிர்க்கிறத மட்டுமே வந்து ஒரு விஷயமா பேசுனீங்க அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அது வந்து தாவேக்கா பொதுக்குழு கிடையாது, திமுக எதிர்ப்பு குழுவா தான் அந்த பொதுக்குழுன்றது செயல்பட்டது. விஜய் அவர்கள் முதற்கொண்டு அந்த மாதிரிதான் வந்து பேசியிருந்தாரு. ஆனா அவர் வந்து சொல்றாரு, இப்ப வந்து அவதூறு திருவிழாவா வந்து இதை கொண்டாடினாங்க, தாவேக்காவை திட்டுறதுக்குன்னே இந்த ஒரு விழாவை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் நகைப்புக்குரியதா இருக்குன்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். அதாவது இவர் இதை சொல்லும்போது உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற அந்த ஒரு வடிவேலோட காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருக்கு, அதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வந்து ஒரு பெரிய தமாஸ் உலகத்திலே அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பக்கா மாஸ் கட்சி எது? பக்கா மாஸ் கட்சி மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுற கட்சி தான் வந்து பக்கா மாஸ் கட்சி. நீங்க வந்து அதை வழிகாட்டியா சொல்ற விஜயகாந்த் அவர்கள் வந்து எம்எல்ஏவா இருந்தார் ஃபர்ஸ்ட் வந்து 2006. அதுக்கப்புறம் அந்த மழை பெஞ்சிச்சு சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியில, அந்த மழையினால பாதிக்கப்பட்ட பகுதியில அவர் வந்து நேரா வந்து அந்த பகுதிகளுக்கு வந்து மக்களை பார்த்து அவங்களுக்கான உதவிகள்லாம் செஞ்சார். அவர் வந்து அப்ப வெறும் எம்எல்ஏ தான், எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது. அதுக்கப்புறம் 2011 தான் எதிர்கட்சி தலைவரா அவங்கள ஆக்குனாங்க. ஏன் ஆக்குனாங்க? அந்த மாதிரி வந்து களத்துல இறங்கி மக்களுக்காக போராடுனதுனாலதான் அடுத்த டைம் வந்து அவர் எதிர்கட்சி தலைவரா ஆனார். அதுக்கப்புறம் அவர் எடுத்த தவறான முடிவுகள்னால அவர் வந்து தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மக்களுக்காக களத்துல இறங்கி எப்பவுமே வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள்னா அது வந்து விஜயகாந்த் அவர்கள். அந்த மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து களத்துல இறங்கி பக்கா மாஸ் கட்சி அணினாரு. ஆனா நீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு கரூர்ல இருந்து சென்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டீங்க. நீங்க எப்படி வந்து ஒரு பக்கா மாஸ் கட்சி அப்படின்ற ஒரு அடைமொழியை ஏற்றுக்க முடியும்? ஸோ வந்து ஒரு ஒரு கட்சி தலைவரா வந்து எப்படி செயல்படணும், எப்படி வந்து தன்னோட தொண்டர்கள் இருக்கணும், அறிவு சார்ந்து எப்படி செயல்படணும், எந்தெந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றத பத்தின எந்த ஒரு கருத்துக்களுமே இது வரைக்கும் அவர் சொன்னது கிடையாது. இந்த மாதிரி வந்து பட டைலாக்கா பக்கா மாஸ் கட்சி, அதுக்கப்புறம் வந்து நீங்க வேற லெவலு, உள்ள போயிட்டு பூந்து சம்பவம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்னும் அந்த படத்துல பேசுற வசனங்களையே தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் தலைவருக்கு உரிய முதிர்ச்சியோட வந்து விஜய் அவர்கள் வந்து பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு புதிய கட்சியா வர்றாரு, இளைஞர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, வேளாண்மைக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, அதை பத்தின வந்து ஏதாவது ஒரு திட்டங்களை வந்து முன்வைப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது செயல்படுவார். நான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய அமைதியா இருக்கிறதுனால சரி நிறைய படிப்பார் போல, ஒரு பெரிய இன்டலெக்சுவல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு விஜய் ரசிகர் முன்னாடி இருக்கும்போது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு பிரஸ்ஸை சந்திக்கிறதுக்கு கூட அவருக்கு வந்து ஒரு துணிவு கிடையாது அப்படின்றத பார்க்கும்போது இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு இயக்குனர் எழுதி கொடுக்கறத படிச்சு மனப்பாடம் பண்ணி உபயோகிக்கிற ஒரு ஆளா தான் இருந்திருக்கிறாரு. அவரோட துறையில அவர் சிறந்து விளங்கி இருக்கிறாரு. நம்ம அதுல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவரோட கேரியர்ல அவர் நிறைய வந்து சக்சஸ் வந்து பார்த்திருக்கலாம் பிலிம்ஸ்ல. மற்றபடி வந்து அரசியல்ன்றது வேற. ஸோ அது வந்து மக்களுக்கு களத்துல இறங்கி போராடணும், மக்களோட பிரச்சனைகளை கேட்கணும். ஆனா இது வரைக்கும் களத்துல இறங்கி பெருசா போராட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு போராட்டம், அதுவும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த திருப்புவனம் அஜித்குமார். ஆனா இதுவே வந்து ஆணவ கொலையான அந்த கவினுக்கு வந்து எதுவுமே வந்து இவர் பேசல. ஸோ அந்த இடத்துல மட்டும்
அந்த சாதி ஓட்டுகள் வேணுன்றதுக்காக இவர் அமைதியா இருந்துட்டாரா அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வகையில இவர் சொல்றாரு அப்படின்றது தெரியல. ஸோ முதல்ல வந்து தொண்டர்களை நல்வழிப்படுத்தணும். இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஏறக்கூடாது அப்படின்ற மாதிரி முதல்ல தொண்டர்களை நல்வழிப்படுத்தணும். அது உங்க படத்தோட பாட்டு ஒன்ஸ் மோர் போடலைன்னா அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு வெளியில வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து புரிதல் இல்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அறிக்கையை விட்டு ரசிகர்களை நல்வழிப்படுத்தலாம். அதை எதையுமே செய்யாம இன்னும் வந்து ரசிகர்களை வந்து அந்த ஒரு புரிதலுக்கே வர விடாம ஒரு ரசிக மனப்பான்மையிலே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரான்றது தெரியல. ஏன் அப்படி பண்றாருன்னா, ஒருவேளை வந்து அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அரசியல்ல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு காரணம் கிடையாது. சினிமாவிலையும் அவரோட சப்போர்ட் வந்து குறைஞ்சு போயிருமோ அப்படின்றதுதான் அவரோட எண்ணமா இருக்கும். அதனாலதான் அவர் வந்து மேற்கொண்டு இவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பையுமே எடுக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்னோட அந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.